வணக்கம். சமையல் என்றாலே ஒரு சின்ன பயம், டென்ஷன் இருக்கிறதா? குறிப்பா தினமும் காலையில சமையலறைக்குள்ள நுழைஞ்சாலே என்ன சமைக்கிறது, எப்படி சுவையா செய்யறதுன்னு ஒரே குழப்பமா? கவலையே படாதீங்க. இன்னைக்கு நம்ம சமையலறைய ஒரு போர்க்களத்திலிருந்து ஒரு சூப்பரான மாஸ்டர் கிளாஸா எப்படி மாத்துறது அப்படிங்கறத பத்தி தான் இந்த பிரத்யேகமான தொகுப்புல நாம அலச போறோம். இதுல பார்க்க போற சின்ன சின்ன ட்ரிக்ஸ் உங்க நேரத்தை மிச்சப்படுத்துறது மட்டும் இல்லாம உங்க சமையலோட சுவையையும் வேற லெவலுக்கு கொண்டு போக போகுது. சரி, ஆரம்பிக்கலாமா? நம்ம பல பேருக்கு காலையில கண் முழிக்கும் போதே இந்த டென்ஷன் ஸ்டார்ட் ஆயிடும். கரெக்டா? அவசரமா லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்றது, ஒரு பக்கம் அடுப்புல பால் பொங்குறது, இன்னொரு பக்கம் குக்கர் விசில் அடிக்கிறதுன்னு அப்பாடா. குறிப்பா வேலைக்கு போற பெண்களுக்கு காலையில ஒரு மினி மேரத்தானே ஓடுற மாதிரி இருக்கும். சோ இந்த அவசரத்தை நம்ம எப்படி ரொம்ப கூலா நிதானமா ஹேண்டில் பண்றது? ஓகே, இப்போ நாம நேரா விஷயத்துக்கு வருவோம். காலையில கிளம்புற அந்த உச்சகட்ட அவசரத்துல லஞ்ச் பாக்ஸ் மூடிய காணோம், இல்லனா ஒரு சின்ன ஸ்பூனை காணோம்னா அவ்வளவுதான், அந்த இடமே ஒரு சிபிஐ விசாரணை நடக்கிற மாதிரி மாறிடும். யார் எடுத்தது, எங்க வச்சிங்க அப்படின்னு வீடு பூரா தேடி கடைசியில பார்த்தா அது ஏதோ ஒரு அலமாரிக்குள்ளேயோ இல்லனா கசங்களோட பேகுக்குள்ளேயோ அமைதியா உட்கார்ந்துருக்கும். இந்த மாதிரி ஒரு தேவையற்ற டென்ஷனை நம்ம எப்படி ரொம்ப சாமர்த்தியமா தவிர்க்கலாம்? இந்த தொகுப்புல நாம 4 முக்கியமான விஷயங்களை கவர் பண்ண போறோம். 1. காலை நேர அவசரத்தை எப்படி தவிர்க்கிறது. 2. சமையலோட சுவையா அள்ளி கொடுக்கிற ரகசியங்கள். 3. சமையல்ல நடக்கிற தவறுகளை எப்படி சரி செய்யறது. 4. பொருட்களை எப்படி நீண்ட நாட்கள் ஃப்ரெஷ்ஷா வைக்கிறது. இந்த 4 விஷயங்களை பத்தி தான் இப்போ டீட்டெயிலா பார்க்க போறோம். சரி, முதல் பகுதிக்குள்ள போகலாம். காலை அவசரத்தை தவிர்க்கிறதுக்கான முதல் படி. காலையில டென்ஷன் இல்லாம இருக்கணும்னா அதோட சீக்ரெட் முந்தின நாள் ராத்திரியிலேயே ஆரம்பிச்சிடுது. டிவி பார்க்கும்போதோ பாட்டு கேட்கும்போதோ காய்கறிகளை நறுக்கி இஞ்சி பூண்டு உரிச்சு வச்சிட்டீங்கன்னா காலையில ரொம்பவே ரிலாக்ஸ்டா இருக்கும். இப்போ ஒரு சின்ன ட்ரிக் சொல்றேன், கேட்டுக்கோங்க. பூண்டு உரிக்க கஷ்டமா இருக்கா? அதை கொஞ்ச நேரம் வெதுவெதுப்பான தண்ணியில ஊற வச்சிடுங்க, தோல் சும்பா உரிச்சுக்கிட்டு வரும். அதே போல இஞ்சி பூண்டு விழுது அரைக்கும் போது கொஞ்சம் நல்லெண்ணெய் அப்புறம் கொஞ்சம் உப்பை சேர்த்து அரைச்சு வச்சிங்கன்னா பல நாட்கள் கெட்டு போகாம அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இன்னொரு சூப்பர் ட்ரிக், தேங்காய் உடைக்கிறதுக்கு முன்னாடி அது மேல லேசா தண்ணி தெளிச்சுட்டு உடைச்சு பாருங்க. ஓடு தனியா தேங்காய் தனியா ரொம்ப ஈஸியா கலண்டு வரும். இதெல்லாத்தையும் விட முக்கியம், நாளைய மெனு என்னன்னு ஒரு பேப்பர்ல எழுதி ஃப்ரிட்ஜ்ல ஒட்டிடுங்க. மறுநாள் காலையில நீங்க ஒரு மாஸ்டர் ஷெஃப் மாதிரி எந்த குழப்பமும் இல்லாம சமைக்க ஆரம்பிப்பீங்க. இப்போ 2வது பகுதி, சுவையை அள்ளி கொடுக்கும் ரகசியங்கள் என்னன்னு பார்க்கலாம். இட்லி மல்லிகைப்பூ மாதிரி சாஃப்டா வரணும்னு எல்லாருக்குமே ஆசை இருக்கும் இல்லையா? அதுக்கான சரியான அளவு என்னன்னா 4 கப் இட்லி அரிசிக்கு 1 கப் உளுந்து, கூடவே 1 டீஸ்பூன் வெந்தயம். இது எல்லாத்தையும் தனித்தனியா ஊற வைக்கணும். அரைக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி 1/2 கப் அவல் ஊற வச்சு அதையும் சேர்த்து அரைச்சு பாருங்க. இட்லி அவ்வளோ சாஃப்டா வரும். இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கு. அரைச்ச மாவை உங்க கைகளாலேயே நல்லா அடிச்சு கலக்கணும். ஏன்னா நம்ம கைகளால கலக்கும் போதுதான் மாவு சூப்பரா புளிக்க ஆரம்பிக்கும். இந்த சின்ன சின்ன மாற்றங்கள் எவ்வளோ பெரிய வித்தியாசத்தை கொண்டு வருதுன்னு கவனிச்சிங்களா? இப்போ பூரி மாவை பிசையும் போது வெறும் தண்ணிக்கு பதிலா கொஞ்சம் வெந்நீரும் நெய்யும் சேர்த்து பிசைஞ்சு பாருங்க. பூரி நல்லா உப்பலா வரும், துளி கூட எண்ணெய் குடிக்காது. தோசைக்கு மாவு அரைக்கிறப்போ வெந்தயத்தோட கொஞ்சம் சர்க்கரையோ இல்லைன்னா துவரம் பருப்பு கடலைப்பருப்போ சேர்த்தீங்கன்னா ஹோட்டல்ல கிடைக்கிற மாதிரி தோசை நல்லா பொன்னிறமா முறுமுறுப்பா வரும். அதே மாதிரி உளுந்து வடைக்கு மாவு அரைக்கிறப்போ தண்ணி அதிகமாயிடுச்சுன்னா டென்ஷன் ஆகாதீங்க. கொஞ்சமா ரவை அல்லது அரிசி மாவு சேர்த்தீங்கன்னா போதும், வடை எண்ணெய் குடிக்காம முறுமுறுன்னு வரும். இன்னொரு முக்கியமான டிப்ஸ், சப்பாத்தி மாவு பிசையும் போது தண்ணிக்கு பதிலா கொஞ்சம் தயிரும் வெதுவெதுப்பான தண்ணியும் சேர்த்து பிசைஞ்சு பாருங்க. சப்பாத்தி ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாவே இருக்கும். நம்ம டெய்லி சமைக்கிற உணவுகளோட வாசனையையும் ருசியையும் கூட்டுறதுக்கு இதோ சில மேஜிக் டிப்ஸ். கேசரி செஞ்சு முடிச்சு இறக்கும்போது கடைசியா கொஞ்சம் வறுத்த கடலை மாவை தூவி பாருங்க. ஒட்டாம உதிரியா வர்றது மட்டும் இல்லாம டேஸ்டும் பிரமாதமா இருக்கும். தக்காளி சட்னி அரைக்கும்போது கொஞ்சம் வறுத்த எள், அதே மாதிரி காய்கறி பொரியல்கள்ல வறுத்த வேர்க்கடலை பொடி தூவினீங்கன்னா சுவை ரொம்பவே வித்தியாசமா இருக்கும். சாதம் ஒன்னோட ஒன்று ஒட்டாம உதிரியா வரணும்னா வேக வைக்கும்போது ஒரு சொட்டு எலுமிச்சை சாரோ இல்லைன்னா கொஞ்சம் எண்ணெயோ சேர்த்துக்கலாம். காஃபி பிரியர்களுக்கு ஒரு சூப்பர் சீக்ரெட், காஃபி டிகாஷன் போடுறதுக்கு முன்னாடி பாத்திரத்துல கொஞ்சமா சர்க்கரையை தூவி விட்டு அதுக்கப்புறம் காஃபி தூள் சுடுநீர் சேர்த்து பாருங்க. காஃபியோட மனமே அந்த ஏரியா ஃபுல்லா தூக்கும். அடுத்தது 3வது பகுதி, சமையல் தவறுகளை எப்படி ஈஸியா சரி செய்யலான்னு பார்க்கலாம். சமைக்கும்போது சில சமயம் கொஞ்சம் கவன சிதறனா கூட உப்பு காரம் அதிகமாயிடும், நடக்கிறதானே? ஆனா அதுக்காக அந்த உணவை வீணாக்கிட வேண்டிய அவசியமே இல்லை. இதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற சாதாரண பொருட்களே போதும். குழம்புல உப்பு அதிகமாயிடுச்சா ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சு உள்ள போடுங்க. உப்பையெல்லாம் அது உறிஞ்சிடும். ஒருவேளை காரம் அதிகமாயிடுச்சுன்னா கொஞ்சம் சூடான பாலோ அல்லது ஃப்ரெஷ் க்ரீமோ சேர்த்தீங்கன்னா காரம் பேலன்ஸ் ஆயிடும். கூட்டு ரொம்ப தண்ணியா போயிடுச்சா கொஞ்சம் அரிசி மாவை தண்ணியில கரைச்சி ஊற்றி கொதிக்க வச்சா போதும், நல்லா கெட்டியாயிடும். ரசத்துல உப்பு அதிகமானா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு மிளகு சீரகம் அப்புறம் அரை எலுமிச்சை சாறு புழிஞ்சு விட்டீங்கன்னா சரியாயிடும்.
சண்டே அன்னைக்கு ஆசையா பிரியாணி செஞ்சு அதுல காரம் அதிகமாயிடுச்சுன்னா எவ்வளோ கஷ்டமா இருக்கும். நோ ப்ராப்ளம், இதுக்கும் ஒரு சூப்பரான ட்ரிக் இருக்கு. பொடியா நறுக்கின வெங்காயத்தை நெய் அல்லது வெண்ணெயில நல்லா வதக்கி அந்த பிரியாணியோட மிக்ஸ் பண்ணிடுங்க. அந்த நெய்யோட வாசனையும் வதங்கின வெங்காயத்தோட லேசான இனிப்பும் காரத்தை உடனே குறைச்சு பிரியாணியோட சுவையை திரும்ப கொண்டு வந்துடும். இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். பொருட்கள் வீணாகாம நீண்ட நாட்கள் ஃப்ரெஷ்ஷாக வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். நம்ம பார்க்க போற இந்த பராமரிப்பு முறைகள் எல்லாமே நம்ம பாட்டி காலத்துல இருந்து ஃபாலோ பண்ற பாரம்பரியமான விஷயங்கள் தான். உதாரணத்துக்கு பித்தளை அல்லது செம்பு பாத்திரங்கள் பளபளப்பா மின்னணும்னா புளிக்கு பதிலா எலுமிச்சை தோல்ல கொஞ்சம் உப்பு தொட்டு தேய்ச்சி பாருங்க, அப்படியே புத்தம் புதுசு மாதிரி ஜொலிக்கும். மிக்ஸி ஜார்ல மசாலா அரைச்சதுக்கு அப்புறம் அந்த வாசனை போகவே மாட்டேங்குதா? ஒன்றும் இல்ல, கொஞ்சம் சமையல் சோடாவும் எலுமிச்சை சாரும் ஊத்தி ஒரு தடவை மிக்ஸியை ஓட விட்டீங்கன்னா ஜார் பளிச்சுன்னு ஆயிடும். காய்கறிகளை பொறுத்த வரைக்கும் ஈரப்பதத்தை எப்படி மெயின்டைன் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எலுமிச்சம்பழத்தை அப்படியே ஃப்ரிட்ஜில் வைக்காம ஒரு ஜிப்லாக் கவர்லையோ அல்லது உப்பு ஜாடியிலையோ வச்சா ரொம்ப நாளைக்கு வாடாமல் இருக்கும். இஞ்சியை ஒரு பேப்பர் கவரில் சுற்றி வைக்கிறது நல்லது. மீதியான தயிர் புளிக்காமல் இருக்க அதில் ஒரு சின்ன தேங்காய் துண்டையோ இல்லை இஞ்சியை போட்டு வைங்க. வெங்காயம் சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்க அந்த கூடையில் ஒரு உருளைக்கிழங்க போட்டு வச்சா போதும். மசாலா பொருட்களில் வண்டு வராமல் இருக்க கொஞ்சம் கிராம்பு அல்லது பிரியாணி இலையை அதுக்குள்ளே போட்டு வைக்கலாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான டிப்ஸ், கீரை அப்புறம் பச்சை காய்கறிகளை சமைக்கும் போது பாத்திரத்தை மூடாம சமைச்சு பாருங்க. அதோட அந்த பச்சை நிறம் மாறாம அப்படியே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். பாத்தீங்களா, இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்ஸ் தான் சமையலை ஒரு கஷ்டமான வேலையிலிருந்து ஒரு சுவாரஸ்யமான கலையா மாத்துது. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. நாம இன்னைக்கு பார்த்த இந்த குறிப்புகள்ல நாளைக்கு காலையில நீங்க முதல்ல எந்த ட்ரிக்கை ட்ரை பண்ண போறீங்க? இல்ல சூப்பரான சாம்பார் வைக்கிறதுக்கு உங்ககிட்ட ஏதாவது சீக்ரெட் டிப்ஸ் இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரி, உங்க சமையலறை மாஸ்டர் கிளாஸ் இப்போ ஆரம்பமாயிடுச்சு. புது புது சுவைகளை உருவாக்குங்க, டென்ஷன் இல்லாம சமைக்கிறதை என்ஜாய் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான தொகுப்புல நாம சீக்கிரமே சந்திக்கலாம். ஆன்மீக அன்பர்களே, பதிவை பார்த்து ரசித்தீர்களா? நீங்கள் அனைவரும் மறந்துவிடாமல் நம்முடைய ஞானபாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டால் நாங்கள் போடக்கூடிய அத்தனை விதமான ஆன்மீக பதிவுகளும் உங்களை வந்து சேரும். அற்புதமான ஆலயங்கள் பற்றிய பதிவுகள், அகத்தியர் பற்றிய பதிவுகள், மகா பெரியவர் பற்றிய பதிவுகள், ஜீவசமாதிகள் பற்றிய பதிவுகள், நம்முடைய இந்து பண்டிகைகள் பற்றிய பதிவுகள் அனைத்தும் வந்து சேரும். எனவே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன்.